உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் ரொம்ப முக்கியமானவங்க. ஆண்டவர் எத்தனை விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் தான் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் எத்தனையோ பேர் 15 வருஷம் 20 வருஷம் ஒரு குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த குழந்தைகளை எப்படி கவனிக்கிறீங்க, எப்படி கவனம் செலுத்துறீங்க, அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்கள நல்ல நிலைமையில் வளர்க்கணும், நல்ல காரியங்களை போதிக்கணும். இந்த 2 பேரும் சொல்லுகிறாரு. வளர்க்கணும், போதிக்கணும், நல்ல வழியில் நடத்தணும். சிட்சித்து போதிக்க வேண்டும் என்று எபேசியர் 6 அதிகாரத்தில் வாசித்தோம். நேற்றைக்கு அதை தியானித்தோம். ஆவிக்குரிய காரியத்தை போதிக்கணும், நல் ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும். அதே மாதிரி நம்முடைய தேசத்தின் ஒழுங்குகள் சூழ்நிலைகளை அவர்களுக்கு போதிக்கணும். அவங்க எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ளும்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், போகிறாங்க, வர்றாங்க, டியூஷன் அனுப்புகிறோம், படிக்கிறாங்க. வெறும் படிப்பு மட்டும் வாழ்க்கை அல்ல. 24 மணி நேரம் படிப்பு மார்க்கு, அதெல்லாம் வாழ்க்கை. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஏன் படிக்காதவங்க ஒருத்தர் வாழலையா? பிஸ்னஸ் பண்ணி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்கிறாங்க. அதனால் அது ஒன்று தான் வாழ்க்கைன்னு நினச்சி பிள்ளைகளை அதில் அடிமைத்தனம் ஆக்கி விடாதுங்க. படிப்பில் உற்சாகப்படுத்துங்க. படிக்கணும், நம்ம பிள்ளைகள் வெற்றி பெறணும், சாதிக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். அது ஒன்று தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வாழ்க்கைன்னு நினச்சிடக்கூடாது. அதனால் பிள்ளைகளை எல்லா காரியத்திலையும் அவங்க கற்று தேர்ந்தவர்களாய் காணப்படுவதற்கு பெற்றோர் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் சின்ன வயசுலேயே பிள்ளைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்குள் இருக்கிற தாளந்துகள், கிருபைகள் வெளிப்படும். நீங்கள் கவனமாக பார்க்கணும். நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதில்ல. வெறும் படிப்பு மார்க்கு, அது மட்டுமல்ல. பிள்ளைகளுக்குள்ள தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் விசேஷித்த சில தாளந்துகள் இருக்கும். சில பிள்ளைகளுக்கு மியூசிக் வாசிக்கிற தாளந்து இருக்கும். சில பிள்ளைகளுக்கு நல்லா பாடுகிற தாளந்து இருக்கும். சில பிள்ளைகளுக்கு சில காரியத்தை ஆராய்ந்து கண்டுபிடிக்கிற டேலண்ட் இருக்கும். சில பிள்ளைகளுக்கு விளையாட்டில் நல்ல தாளந்துகள் இருக்கும். இப்படி பிள்ளைகளுக்குள்ள விசேஷமான பல காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது இன்னது என்பதை நீங்கள் கண்டறிந்து அதிலேயும் உற்சாகப்படுத்தணும். படிக்கவே செய், இதையே செய் என்று. படிப்பு மட்டும்தான், இது தேவையில்லை அப்படி சொல்லாதங்க. பிள்ளைகள் நல்லா விளையாடுறாங்களா, அந்த விளையாட்டுத்துறையில் உற்சாகப்படுத்துங்க. அதையும் செய்ய, உன்னால் படிக்கவும் முடியும், ஆண்டவர் உதவி செய்வார், அதையும் செய்யணும். இல்லை படிப்பு தான் முக்கியம், விளையாட்டுலாம் தேவையில்லை, மியூசிக்கெல்லாம் தேவையில்லை, வெறுமனை படின்னு சொல்லி பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு சொல்லுவாங்க, என் பெற்றோரே என் ஆசையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்துகளெல்லாம் கெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காரியம். அதனால் பிள்ளைகளுக்குள்ள தேவன் ஆண்டவர் என்ன கிருபையை வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதிலேயும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. படிக்க உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர் 2யுமே ஆசீர்வதிக்க முடியும். அதனால் இப்போ பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ வெறும் படிப்பை மட்டுமே சொன்னீங்கன்னா மனதளவில் பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகிவிடும். நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதபடி அவங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்து கண்டுபிடிங்க. சரியா? சரி, இப்போ சின்ன பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து வளர்க்கணும் என்றெல்லாம் நேற்றுக்கு சொல்ல, பிரம்பு வாங்குங்க, பைபிளில் இருக்குது பிரம்பை கையாடணும்னு சொல்லி. அதனால தான் சரி, கண்டித்து வளர்க்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான சவாலான கட்டம், பிள்ளைகள் இளம் வாலிப பருவத்தில் வரும்போது, டீனேஜ் பருவம்னு சொல்லுவோம்ல, 13, 14, 15, 16, 17, 18, 19, அந்த டீனேஜ் பருவம். இதுதான் நிறைய பெற்றோருக்கு சவாலான ஒரு பருவம். ஆனால் நிறைய பேர் அதை கவலைப்படுவதே இல்லை. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருந்து வாலிப பிராயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க டீனேஜ் பருவத்தில். அந்த சமயத்தில் பெற்றோர் ரொம்ப கவனமாக பிள்ளைகளை கவனிக்கணும். ஏனென்றால் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக நீங்கள் மாறி பிள்ளைகளுக்கு அதுக்கு முன்னால் வரைக்கும் பெறமெடுத்திருப்பீங்க, கண்டிச்சிருப்பீங்க, வித்தியாசமாக இருந்திருப்பீங்க. டீனேஜ் பருவத்தில் வந்த உடனே நீங்கள் முதல்ல மாறணும். பேரண்ட்ஸ் முதல்ல சேஞ்ச் ஆகணும். உங்கள் மனநிலை மாறணும். ஏன்னா இப்போ பிள்ளைகள் டீனேஜ் பருவத்தில் வந்துட்டாங்க. அவங்க சின்ன குழந்தைகள் கிடையாது பெரம்பு கூட்டு மிரட்டுறதுக்கு. இப்போ டீனேஜ் பருவம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக மாறினாதான் பிள்ளைகளை சரியாக கைட் பண்ணி வளர்க்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் இன்னும் 5 வயசு குழந்தை மாதிரியே கண்டிப்பாக இருக்கிறன்னு பார்க்காத, பேசாத, தொடாத, அதை பார்க்காத, இதை செய்யாதன்னு வளர்த்திங்கன்னா பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. அதனால் டீனேஜ் பருவம் வந்தபோது உங்கள் மனநிலை முதல்ல மாற வேண்டும். ஏன்னு சொன்னால்
டீனேஜ் பருவத்தில் அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் உண்டாகிற மாற்றம் அவனுடைய மனநிலைமையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய சரீரத்திலே பல மாற்றங்கள், வாலிப பருவத்துக்கு வருகிறார்கள், இயற்கையாய் ஆண்டவர் அவங்களுக்கென்று வைத்திருக்கிற பல ஆசீர்வாதமான மாற்றங்கள் வரும். அது ஆண்டவர் மனிதனுக்கு தருகிற ஒரு பிளஸ்ஸிங். அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, பிள்ளை இத்தனை வயசு ஆகி போச்சுங்க, பெரிய பிள்ளை ஆகலை அப்படின்னு ஜெபிக்க கூட்டிகிட்டு வர தாய்மாரை பார்த்துருக்கிறேன். ரொம்ப பாரம் இல்லை, கஷ்டம். அது மாதிரி பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். அது ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். அது அந்த பருவத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அதை நீங்கள் பயமுறுத்திடக்கூடாது பிள்ளைகளை. அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கி அவங்கள சிந்தனையிலே தவறான காரியத்துக்குள்ளே நடத்திடக்கூடாது. அந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு அதை குறித்து கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். அந்த பருவத்தில் அவங்களுக்கு ரொம்ப கவனம், பையன்களும் சரி பெண் பிள்ளைகளும் சரி. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு தான் அதிக கவனம் செலுத்தணும். அந்த டைமில் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவனுடைய சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் என்னென்ன உணவு கொடுக்கணும், இந்த டைமில் என்ன மாதிரி அவங்க உணவுலாம் கொடுத்து அவனுடைய சரீரத்தை பாதுகாக்கணும், அது அவனுடைய பிற்காலத்தில் அவனுடைய சுகமாக இருக்க ஏதுவாக இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். அப்போ அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது கட்டாயம் அவசியம். பேரண்ட்ஸு அது தெரியும். எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்கல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லுகிற பெற்றோரும் உண்டு, இருக்கலாம். இந்த காலம் நிறைய மாற்றங்களை சந்திக்கிற ஒரு காலம், பிள்ளைகள் விதவிதமான பிரச்சனையை சந்திக்கிற ஒரு காலம். அதனால் அவனுடைய சரீர காரியத்திலும் நீங்கள் பிள்ளைகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சமீபத்தில் ஒரு கணவன் மன இளம் தம்பதிகள், திருமணமாகி 2-3 வருஷம், இளம் தம்பதிகள் தான், நல்ல பிள்ளைகள், பக்தி உள்ள ஜெபிக்கிற பிள்ளைகள். அவங்க என்னை பார்த்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஜெபிக்க வந்தாங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்க. நானும் ஜெபம் பண்ணினேன். அப்போ அவங்க அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு, உன் பிரச்சனை சொல்லுன்னு அந்த கணவர் சொல்லுகிறார். அந்த மகளும் பேசுகிறாங்க. என்ன காரியம் அப்படின்னு கேட்டால், வேதனையான ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த மகள் பெரிய பிள்ளையாக பிறகு சரீரத்தில் உண்டாகிற ஒரு மாற்றம் இருக்குல்ல, அது அவள் பெரிய பிள்ளை ஆனதில் இருந்து திருமணமாகும் வரைக்கும் தினந்தோறும் பெரும்பாடு வியாதி, எவ்ரிடே. அது மாதத்தில் 3 நாள் தான் அந்த பிரச்சனையை பெண் பிள்ளைகள் சந்திக்கும். இந்த மகளுக்கு எவ்ரிடே, தினந்தோறும். அவளுக்கு தப்பாகவே தெரியல, ஏன்னா அது தப்பு, இது ஒரு மிஸ்டேக்குன்னு யாருமே சொல்லலை. யார் சொல்லணும்? தாய். என்னம்மா சொல்கிறேன்னு கேட்டேன். ஆமாங்கள், எனக்கு அது தப்பு, ஏதோ ஒரு மிஸ்டேக்குன்னு தெரியும். அதோ பெண் பிள்ளைகள்னால் டெய்லி இந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி, திருமணமான பிறகு கணவன்கிட்ட சொன்ன பிறகு மாமியார் தான் கவனித்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லாம் கவனித்து உதவி செய்து அந்த மகளுக்கு காப்பாற்றி இருக்கிறாங்க. நான் கேட்டேன், உங்கள் அம்மா இல்லையா? இருந்தாங்க. அம்மாட்ட சொல்லலையா? சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க? அது பெரிய பிள்ளை ஆகிட்டா அது வரும், நீ இப்படி தான் இதை பயன்படுத்திக்க, அவ்வளோதான் சொன்னாங்களே தவிர அதை பற்றி வேறு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல. இது மாதத்தில் 3 நாள் அந்த பிரச்சனை இருக்கும், நீ அதை தாண்டி வரணும், இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங் தான், நீ பயப்படாத, இதை எப்படி டீல் பண்ணணும், இது அவ்வளோதான், அதில் ஏதாவது பிரச்சனை இந்த அம்மாட்ட சொல்லு. இதெல்லாம் ஒரு தாயினுடைய பொறுப்பு இல்லையா? அந்த தாய் அதை செய்தாங்களா? எனக்கு உண்மையில் அந்த தாய் மேலே ஒரு பெரிய கோபமே வந்தார். என்ன தாய் அது என்பதாய். அந்த மகள் சின்ன பிள்ளை மாதிரி இன்னசென்ட்டாக சொல்ல, காலேஜில் படிச்சுட்டு வந்த பிள்ளை இவ்வளோக்கும். ஏன்னா வெளியில் சொல்கிறதுக்கு பயம், யார்கிட்டையும் கேட்க பயம். பெண் பிள்ளைகள்னால் லைஃப் லாங்காக இப்படி தான் போல அப்படின்ற ஒரு எண்ணம். யாருமே என்ன தெரியாது, அறியாமை, சொல்லலை. நிறைய பேர் சொல்ல, இந்த காலத்தில் இப்படியுமா இருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள், வெளியே சொல்லாமல். என்ன சொல்லிக் கொடுக்கல, ஒரு தாய் தானே சொல்லிக் கொடுக்கணும். தாயினுடைய தவறு பாவம் என்று சொல்லுவேன். இப்போ அவனுடைய மாமியார், அவங்க சொல்கிறாங்க, என் மாமியார் ரொம்ப அன்பானவங்க, என்னை சொந்த மகளை போல நேசித்து எனக்கு எல்லா விதத்தில் உதவி செய்தாங்க, அதனால் நான் அதிலேருந்து மீண்டு வந்துட்டேன். என் கணவர் ரொம்ப நல்லவர், இதெல்லாம் புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்தாங்க. பார்த்தீங்களா, ஒரு தாயை பற்றி அந்த மகள் சொல்ல முடியலையே. நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுகிற தவறு. அதனால் அந்த பிள்ளைகள் பருவ மாற்றம் அடையும் போது டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. நல்ல பெண் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் சொல்லணும், இது இந்த வயதில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், நாம் அதை எப்படி பாதுகாத்து நடந்து கொள்ளணும், அதை கற்றுக் கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். இப்போ நான் சந்தித்தது எப்படின்னா, இது தெரியாமல் எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க, யோசித்து பாருங்கள். அதனால் பெற்றோர் இந்த காரியத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் பிள்ளைகள் தவறுவதற்கு ஏதுவாகிவிடும். அதனால் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் பையங்களுக்கு கூட அந்த டீனேஜ் பருவம் வரும்போது அவங்களுக்கு வரக்கூடிய சோதனை உங்களுக்கு தெரியணும், அவங்க சந்திக்கிற பிரச்சனை தெரியணும். அதற்கு உங்கள்கிட்ட எப்படி பிள்ளைகள் பேசுவாங்க, நீங்கள் ஃப்ரெண்டாக மாறணும்.
நீங்கள் இன்னும் குழந்தைகள் மாதிரி அடிப்பேன் உதைப்பேன் திட்டிக்கிட்டு பேசக்கூடாது. தோளில் கை போட்டு பேசுகிற ஃப்ரெண்டாக மாறணும். தாய் உங்களுடைய மகளுக்கு ஃப்ரெண்டாக மாறணும். தகப்பன் உங்களுடைய பையனுக்கெல்லாம் ஃப்ரெண்டாக மாறணும். என்னன்னாலும் மனந்திறந்து உங்கள்கிட்ட பேசுகிற அளவிற்கு நீங்கள் பிள்ளைகளோட அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணி கொள்ளணும். ஒரு சமயம் திருப்பத்தூர் உபாசேவத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு இடைவேளை நேரத்தில் சிலருக்கு நான் ஜெபிப்பேன் பேசி. 2 டீனேஜ் கேர்ள்ஸ் வந்திருக்கிறாங்க. இளம் பிள்ளைகள் 2 பேர் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 9th அவ்வளோதான் படிக்கிறாங்க. அப்போ டீனேஜ் பருவம் ஒரு 14-15 வயசு இருக்குன்னு வைங்களேன். 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை பயந்துக்கிட்டே நிற்குது. ஒரு பிள்ளை வந்து சொல்லுது, அங்கிள் இது என் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசணுமா, பயப்படுறான்னு சொல்லி. ஏம்மா பயம், உனக்கு எதுக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டேன் பாருங்கள். கண்ணில் கண்ணீர். ஏதோ ஒரு மனசில் இருக்கிறது சொல்ல முடியல, கண்ணீர். சரிம்மா ஓகே, நான் எதுனாலும் அங்கிள் ஜெபிக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை? அவள் சொன்னாள், நான் இப்போ தான் 9th படிக்கிறாங்கள். ஒரு பையன் என் பின்னாலே வர்றான், எனக்கு லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், கடிதம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அது அவனுடைய பிரச்சனை. பையன் பின்னால் துரத்திக்கிட்டே இருக்க, கடிதம் கொடுக்குறான், பதில் கொடுன்னு கேட்குறான். நீ என்ன பண்ணேன்னு கேட்டேன். நான் இன்னும் நிறைய படிக்கணும்ல அங்கிள், நான் நிறைய படிக்கணும், இப்போ தான் 9th படிக்க, நான் 12th படிக்கணும், காலேஜ் படிக்கணும், நான் ஒன்றுமே பதில் சொல்லலை அப்படின்னா. ஆனால் அவன் தொடர்ந்துக்கிட்டே இருக்கான், லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். சரி இப்போ இக்னோர் பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னா, அந்த மகள் சொல்லுகிறாள், நீ எனக்கு பதில் கடிதம் தராட்டா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். செத்துருவானோ? அந்த பிள்ளை பாருங்கள், ஒரு இன்னசெண்டாக அந்த பிள்ளை பேசுது. அதுக்கு ஒன்றும் தெரியல. இன்னசெண்டாக அந்த பிள்ளை வரக்கூடிய ஒரு சோதனை, அது என்னது, அதை எப்படி டீல் பண்ணனே அந்த பிள்ளைக்கு தெரியல. நான் உடனே கேட்டேன், உங்கள் அம்மா கிட்டே இதை சொன்னியான்னு கேட்டேன். எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன், அம்மா இப்படி ஒரு பையன் லெட்டர், நீ பொம்பளை பிள்ளை, நீ தான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஒன்னால தான் இப்படி. பிள்ளை திட்டுறாங்க. அவங்க சூழ்நிலையை புரிந்து கொள்கிற நிலைமையில் இல்லை. ஒரு பிள்ளை சொல்கிறத கவனமாக கேட்டு நம்ம பிள்ளை ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்கிற அவங்களுக்கு கைட் பண்ணணுமே, இந்த சிந்தை அந்த தாய்க்கு இல்லை. எத்தனை தாய்மார் அப்படி இருக்கிறீங்க? நீங்கள் சீரியல் பார்க்குறதுக்கு பிள்ளையை நெருங்க விடாமல் திட்டி அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் சுயநலத்துக்காக பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காம, ஆலோசனை கொடுக்காம, நீ தான் குற்றவாளின்ற மாதிரி பிள்ளைகளை. அதனால் இந்த பிள்ளைக்கு என்ன, அப்போ நான் தான் தவறு, பெண் பிள்ளைகளாக இருப்பதே தவறு, அந்த உணர்வு அந்த பிள்ளைக்கு வந்து போயிட்டாரு. தாய்கிட்ட பேச முடியல, பதில் சொல்லலை, புரிந்து கொள்ளலை. நான் கேட்டேன், சரிம்மா அவங்க அப்பா கிட்ட பேசினியான்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாங்க. என்ன தகப்பன் பாருங்கள், எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாங்க. என்ன சண்டையா பிள்ளை கூட, அது சின்ன பிள்ளை ஸ்கூலில் படிக்குது. என்ன தகப்பன் பாருங்கள். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், நான் இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை கொடுத்தா தகப்பனுக்கும் அதை குறித்த உணர்வு இல்லை, அந்த தாய்க்கும் அந்த பிள்ளை குறித்த சிந்தை இல்லை. கிறிஸ்தவங்க அந்த பிள்ளை கண்ணீரோடு நிற்கிது. அப்போது யோசித்து பாருங்கள், இந்த பிள்ளை ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு ஒருத்தர் லெட்ரு கொடுக்கான், என்ன பண்ணுன்னு தெரியல, பயமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன சொல்லி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்கள். எனக்கெல்லாம் ஒருத்தனும் தரமாட்டேங்கிறான், நானாக இருந்தால் இந்நேரம் பதில் கொடுத்துருப்பேன். தப்பாக தானே சொல்லியிருக்கோம். அப்போ இப்படி தான் உலகம் போல் அந்த பிள்ளை தவறான பள்ளியில் போயிருக்கும்ல. யார் காரணம்? தாய் தகப்பன். பிள்ளைகளை குற்றம் சொல்கிறோம், நீங்கள் தானே காரணம். நிறைய பிள்ளைகள் தவறுவதற்கு காரணம் யார்? நான் சொன்னேன், மகளே அழாத, இயேசு உனக்கு உதவி செய்வார். அவர் உன்னை நேசிக்கிறார், பாதுகாக்கிற தேவன். அதனால் இன்னும் நீ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத. நீ இன்னும் படிக்கணும். நீ படித்து முடிக்க 5-6 வருஷம் ஆகும். இப்போவே இதில் கவனம் செலுத்தினா அவன் படிப்பு போயிடும், எதிர்காலம் போயிடும், எல்லாம் பாதிச்சிடும். இல்லைங்கள் அவன் செத்துருவேன்றானே, செத்த சாகட்டாவன். அவன் யார் உனக்கு? சாகவே மாட்டான். அவன் எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கன்னு நினைக்கானே தெரியாது. இந்த வயசில் அவனுக்கு எதுக்கு இதெல்லாம்? அவன் பாருங்கள், 9ஆவது படிக்கும்போதே அப்படின்னா அவன் சாகவே மாட்டான். உன்னை பயமுறுத்துவான். நீ கண்ணை மூட்டிட்டு சொல்லு, நோ, பதிலும் தர முடியாது, என்கிட்ட வராதன்னு நோ சொல்லிட்டு படிப்பில் கவனம் செலுத்து. ஆனால் அவங்க அப்பா கிட்ட அவங்க பேசாட்டான்னு நீ போய் பேசு, அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. கிறிஸ்தவங்க தானே, பேசு அப்படின்னு சொன்னேன். தைரியப்படுத்தி, இயேசு உனக்கு கூட இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், தைரியமாக பேசு, இயேசுக்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போன்னு சொன்னேன். சரி அங்கிள், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் பிள்ளைகள். அப்போ பேரண்ட்ஸ் எவ்வளோ கவனம் செலுத்தணும் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு சம்பவம் பாருங்கள், நாகர்கோவில் பட்டணத்தில் இப்படி தான் ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்குது. டீனேஜ் வந்துட்டு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளை, ஸ்கூல் ஃபைனல் படிக்குது, +2. ஸ்கூலுக்கு போகிற வர வழியில் ஒரு 2-3 வாலிபைங்க நின்று இந்த பிள்ளையை பின்தொடர்ந்து பேசுகிறாங்க, கேலி பண்ணாங்க. அந்த பிள்ளை பதிலே சொல்லாமல் போனாலும் தூக்கிட்டு போயிடுவோம், கடத்திடுவோம்லாம் பேசுகிறாங்க. பணக்கார வீட்டு பையங்க,
கார் வச்சுருக்கிறாங்க. இந்த பிள்ளை பாவம் ஏழை பிள்ளை, பயமுறுத்துகிறாங்க. இந்த பிள்ளைக்கு பயம் வந்து அம்மாக்கிட்ட சொல்லுதம்மா, இது மாதிரி ஸ்கூலுக்கு போகிற வழியில் இப்படிலாம் என்னை மிரட்டுறாங்க, பயமுறுத்துகிறாங்கம்மான்னு சொல்லி. தாய் சீரியஸாக எடுக்கலை. சரி இப்படி தான் பையங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ ஒதுங்கி போ, அவ்வளோதான். ரியல் ப்ராப்ளம் என்னன்னு உட்கார வச்சு பேசணும். டக்குன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. ஒரு பிள்ளை வந்து ஒரு காரியம் சொன்னால் முழுமையாக உடனே சொல்லாது. உங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து தான் பிள்ளை மனம் திறந்து பேசும். உட்கார வச்சு பயப்படாத, அம்மா இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ மனம் திறந்து பேசும். அப்போ பிள்ளை மனம் திறந்து பேசும். நீங்கள் சட்டுன்னு முகம் திருப்பினா அந்த பிள்ளை எப்படி உங்கள்கிட்ட பேசும்? அந்த பிள்ளை பாருங்கள், தாய் புரிந்து கொள்ளலை. ஆனால் டெய்லி இந்த பிள்ளை பிரச்சனை சந்திக்குது. அதுக்குள்ளே ஒரு பயம் வந்துட்டு நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்களோ, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டு தற்கொலை பண்ணிட்டுங்க. இது மாதிரி இந்த பையங்க என்ன இப்படி பின்தொடர்ந்து வந்து பயமுறுத்துறாங்க, என்னால் வாழ முடியாது. இப்போ தாய் கண்ணீர் வடித்து என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளை அநியாயமாய் உயிர் போயிட்டு. யார் காரணம்? அந்த தாய். கவனம் செலுத்த வேண்டாமா? அந்த குழந்தையோடு உட்காந்து பேச வேண்டாமா? அவனுக்கு ரியலாக என்ன பிரச்சனை, நான் வர்றேன் அம்மா வர்றேன்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்து தைரியப்படுத்தி நடத்தியிருக்க வேண்டாமா? இப்படி எத்தனை மரணம் நடக்குதுங்க நாட்டில். 1-2 பேப்பரில் வருது. எத்தனை பிள்ளைகள். நல்லா கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு சமயம் நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க குடும்பமாக ஜெபிப்பாங்க. பிள்ளைகள் டீனேஜ் பருவத்துக்கு வந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க. ஒரு நாள் அந்த சகோதரர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன், பிரதர் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், சரி பிள்ளைகளும் நல்லா படிக்கிறோம், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு எனக்கு உணரவில்லாமல் போயிட்டு. என்ன பிரதர் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை திடீர்னு ஒரு நாள் குடும்ப ஜெபத்தில் நான் உட்கார வச்சு பிள்ளைகள்கிட்ட பேசி, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க போகிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறோ அதை மனம் திறந்து ஆண்டு விட்டு சொல்லி ஜெபிங்க. டீனேஜ் பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு பையன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நீ என்ன பிரச்சனை சந்திக்கிற, படிப்பில் அல்லது வீட்டில், எனிதிங், நீ மனம் திறந்து இயேசுவை பார்த்து பேசு. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இயேசுவே எனக்கு உதவி செய்யன்னு நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாரும் இப்படி ஜெபிக்கலான்னு சொல்லி தன் பிள்ளைகளை வச்சு கணவன் மனைவி அந்த 2 பிள்ளைகளையும் ஜெபிக்க சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிச்சது பாருங்க. அவங்க சந்திக்கிற பிரச்சனை, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல வர்ற இடத்துல ஸ்கூலில் அவங்க ரியலாக சந்திக்கிற பிரச்சனையை சொல்லி சொல்லி இயேசுகிட்ட ஜெபிக்கிறாங்க. அந்த சகோதரர் சொன்ன, பிரதர் என் இருதயமே நொறுங்கி விட்டார். எவ்வளோ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, மார்க்கு படிப்பை நம்ம மார்க்கை தான் பார்க்குறோம், என்ன படிச்சிருக்காங்க, என்ன மார்க் எடுத்திருக்கிற, அதை தான் பார்க்குறோம். அதையும் தாண்டி பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு. பொல்லாத உலகம் இது, பயங்கரமான கொடிய காலம் இது. பிள்ளைகளுக்கு என்னென்ன சோதனை போராட்டம் போகிற இடத்துல வர இடத்துல தெரியுமா? நிறைய பிள்ளைகள் அம்மாட்ட சொன்ன வருத்தப்படுவாங்க, அப்பாட்ட சொன்ன வருத்தப்படுவான்னு தங்களுக்குள்ளே வைத்து கொண்டு வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு. அம்மா அப்பாக்கிட்ட சொல்லியும் அவங்க திட்டுறதுனால அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்கன்னு மனம் உடைந்து போன நிலைமையில் அமைதியாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன வெறும் மார்க் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? பிள்ளைகளை உட்கார வச்சு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு இன்றைக்கி, எந்த டீச்சர் உனக்கு பிடிக்கும், உனக்கு எந்த ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா இருந்துச்சா ஸ்கூலில் பேசியிருக்கீங்களா இன்றைக்கி? நீங்கள் பேசி பாருங்களேன். அந்த பிள்ளைகளை எவ்வளோ சந்தோஷமாக பேசுன்னு தெரியுமா? எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, மனம் திறந்து பேசும், எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா? நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, நீங்கள் அப்படி பிள்ளைகளோடு பேசி பாருங்கள். ஃப்ரெண்டாக மாறுங்க. டீனேஜ் பருவம் வந்துட்டால் தாய் ஃப்ரெண்டாக மாறணும். எப்படி ஒரு வாலிபிள்ளை தன் ஃப்ரெண்டுக்கிட்ட மனம் திறந்து எல்லாத்தையும் சொல்லுகிறாளோ அதே மாதிரி தாய்கிட்ட பேசணும். ஒரு பையன் தன்னுடைய மனம் திறந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான். நீங்களே உங்கள் வீட்டில் பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க? அவனுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்து அவனை கூப்பிட்டு, என்னப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான், அமைதியாகவே இருக்கான், வீட்டுக்கு வந்தான், அவனுக்கு என்ன பிரச்சனை நீ கேட்டு சொல்லு. அப்போ நமக்கே தெரியுது, ஃப்ரெண்டுக்கிட்ட மனம் திறந்து பிள்ளைகள் பேசும், ஃப்ரெண்டுக்கிட்ட தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பேசுவாங்க என்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்கள் பிள்ளை சரியாக பதில் சொல்ல மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, கேட்டு அமைதியாக போகுது. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது, வீடுன்னு நினச்சி என்ன நினச்சி பிள்ளைகளை திட்டுவீங்க. அது போய் கருவை மூட்டிட்டு ரூமுக்குள்ளே இருக்கும். பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்குது? உடனே ஃப்ரெண்டு யாருன்னு பார்ப்பீங்க. மகளுக்கு யார் ஃப்ரெண்டு, அவளுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, வர வச்சு, ஏன் என் மகள் இப்படி இருக்கிறா, நீங்கள் 2 பேரும் தானே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு தெரியுமே. மெதுவாக பேசுனா அந்த பிள்ளை பேசும். ஏன் கேட்குறீங்க?
அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாமே பிள்ளைகள் சொல்லுவாங்க, மனந்திறந்து பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுதில்ல. நீங்கள் ஃப்ரெண்டாக மாறுங்க, நீங்கள் மாறுங்க, ஃப்ரெண்டாக மாறுங்க. எல்லாருக்குமே பாருங்கள், அது மாதிரி வெளியில் சில பக்தி உள்ள குடும்பத்தில் வெளியே யார்கிட்டையும் பேசக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி வெளியே யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஒரு காலேஜில் படிக்கிற மகள், அந்த பிள்ளைகள் நான் ஒரு நாள் அவர்கிட்ட பேசினேன். நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, நல்லா அப்பா பிஸ்னஸ்மேன் தான், ஊழியத்துலேயும் அப்பாவுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுற மகள் தான். ஒரு நாள் அவர்கிட்ட பேசினேன், எப்படி இருக்கா, சந்தோஷமாக இருக்கியா, கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிற அங்கள், நான் வந்து இப்போ நான் படிக்கிற இப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லி ஒரு 6 மாதம் படிப்புக்கு வெளியூருக்கு அனுப்ப, அது வரைக்கும் கூடவே இருந்தார். அவள் வந்து சொன்ன, அங்கள் இந்த 6 மாதம் வெளியே படிக்க போனேன்னா உலகம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் காலேஜ் படிக்க வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, நோ ஃப்ரெண்டு. யார்கிட்டையும் காலேஜ் முடிஞ்ச வீடுன்னா காலேஜ், அப்படி தான் எங்கள் அப்பா அம்மா வளர்த்துருக்குறாங்க. யார்கிட்டையும் பேசுகிறது இல்லை, படிப்பாக வந்துக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஆனால் இப்போ போனால் எவ்வளோ நேசிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ஸ்கூலில் காலேஜில் மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறாங்கன்னு சொன்னான். அப்படியே பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புகளையும் பிள்ளைகள் போயிடக்கூடாது, அதே சமயத்தில் ஃப்ரெண்டே இல்லாமலும் இருக்கக்கூடாது. நீங்கள் கவனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, சிலர் கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. நீ கவனமாக சூஸ் பண்ணணும். நல்ல ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி அவங்களோட ஃபெலோஷிப் வச்சேன்னா நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம். தவறான வழிநடத்துக்குள்ளே நடத்துகிற ஃப்ரெண்டுக்கிட்ட மாட்டினா பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிடும். இதில் நீங்கள் தான் கவனம் செலுத்தணும். பெற்றோர் கவனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் அன்பாரு, எல்லாத்துக்கிட்டையும் பழக பேசு, ஆனால் லிமிட், எந்த லிமிட்டில் இருக்கணும், எதை தாண்டக்கூடாது, யார் கூட நீ ரொம்ப டியரஸ்டாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிற, அதெல்லாம் கவனம் செலுத்தணும். உங்கள் பிள்ளை வந்து ஒரு மகளோட, ஒரு வாலிப மகள் இன்னொரு வாலிப மகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்குன்னா, யாரோ ஒரு ஃப்ரெண்டாக கல்யாணத்துக்கு போகிறோன்னாங்க அனுப்பி வச்சுருக்கிறேன், ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்கு அனுப்பி வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க குடும்பம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பேசணும், அவங்க அப்பா அம்மா யார், அந்த ஃபேமிலி எப்படிப்பட்டது, மகள் அனுப்பி வச்சுருக்கீங்களா, அந்த ஃபேமிலி எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சாத்தான் எங்கே எப்படி கண்ணி வச்சுருக்கன்னு தெரியாத ஒரு காலம் இது, பயங்கரமான காலம். ஃப்ரெண்டு மூலமாகவே சாத்தான் கண்ணில் அகப்படுத்துகிற காலம் இது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. சில ஃப்ரெண்டு அவங்க தப்பாக நடக்கிறதுனால தன்னுடைய ஃப்ரெண்டையும் தப்பாக நடத்திடுவாங்க. ஏன்னா மனசாட்சி வாதிக்கும், இவளையும் அந்த பாவத்தை செய்ய வச்சுட்டா ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லி. அப்படி சிநேகிதிகளும் அந்த மாதிரி ஆட்களும் கூட இன்றைய உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பேரண்ட்ஸை தான் கவனம் செலுத்தணும். யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், அவங்களுடைய ஃபேமிலி எப்படிப்பட்டது, அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசணும். அந்த ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா தப்பு நடக்காதபடி கவனமாக இருக்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும். நீங்கள் பார்த்தீங்கல்ல, வாட்ஸ்அப்பில் வாலிப பிள்ளைகளை கொண்டு போய் நான் வந்து நேசிக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்து வந்து என்ன நடந்ததெல்லாம் தெரியும்ல. எவ்வளோ பெரிய கேஸு நடந்து ஒன்றெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல. பிள்ளைகள் கதறி கதறி பேசினது எப்படி? பேரண்ட்ஸுடைய கவலையினம். நீங்கள் கவனம் செலுத்தி பிள்ளைகள் எங்கே போகிறாங்க வர்றாங்க, யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு தெரியணும். அது அன்பாக சொல்லணும். நீங்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறேன்ற பேரில் திட்டி அவமானப்படுத்தி பிள்ளைகளை வேதனைப்படுத்தினா பிள்ளைகள் நினைக்கணும், யாருக்கிட்டையும் அன்பாக இருக்கக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதா, அப்போ இந்த நான் யாருக்கிட்டையும் பழகக்கூடாதா, இதெல்லாம் கேள்வி வரும். சரியாக கைட் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு, கரெக்டானது. வாலி பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே நல்லவங்கன்னு நினச்சிடக்கூடாது. நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அடையாளம் கண்டு அவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். தவறான ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்கன்னா உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டுருவாங்க, உங்களை வித்திர கூட செய்வாங்க. அப்படிப்பட்ட காலம் இது, கொடிதான காலம் இது. எத்தனை செய்தித்தாளில் செய்தி வாசிக்கிறோம்ல. அதனால் பிள்ளைகளுக்கு கவனமாக இருக்கணும். பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். அதற்கு உங்கள் நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு பிள்ளைகள் வந்த உடனே பிள்ளைகளோடு உட்காந்து பேசுகிறீங்களா? யோசித்து பாருங்கள். எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு, எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு யோசித்து பாருங்கள். பிள்ளைகள்கிட்ட உட்காந்து என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, அவங்களோட சந்தோஷமாக இருக்கீங்களா யோசித்து பாருங்கள். டீனேஜ் பருவம் பிள்ளைகள் வந்துட்டுன்னா, ஈவன் சின்ன குட்டி பிள்ளைகளாக இருந்தால் கூட ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு தாய் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா? சிலர் போகிறதே இல்லை, சீரியல் பார்க்குறாங்களாம், இவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை வெளியே கூட்டு போங்க, பார்க்கில் விளையாட விடுங்க. உங்கள் கண் பார்வையில் இருக்கணும். உங்கள் கண் பார்வை விட்டு அங்கங்கே போக விட்டுறக்கூடாது. நீங்கள் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு பிள்ளை விட்டுறக்கூடாது.
அப்படி பிள்ளை கூப்பிட்டு போனால் செல்ஃபோனு நீங்கள் மூடி வச்சிடணும். பிள்ளைகள் மேலே கவனம் இருக்கணும். வாலி பிள்ளைகள் தகப்பனார், நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் வாக் கூப்பிட்டு போங்க, பிள்ளைகளோட பேசுங்க. மகன்கிட்ட உனக்கு என்ன வேணும், சாயங்காலம் கூட்டி போய் ஒரு சும்மா தெருவில் டீ வாங்கி கொடுங்க, காஃபி வாங்கி கொடுங்க, பார்க் கூட்டி போய் உட்கார வைங்க, மனம் திறந்து பேசுங்க. ஏதாவது என்ன சொல்லணும்னா டேடிகிட்ட சொல்லு, உனக்கு என்ன காரியம் சொல்லு, படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லாம் ஓகேவா, அப்படியே பேசி பழகுனீங்கன்னு வைங்க, பிள்ளைகள் மனம் திறப்பாங்க. எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. உங்கள் பிள்ளைகள் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். கண்டிக்கிறேன்னு சொல்லி 5 வயசு பிள்ளை மாதிரி 15 வயசு பிள்ளை நடத்தக்கூடாது. நீங்கள் மாறணும், உங்களுடைய சிந்தனை மாறணும், பிள்ளைகளுடைய அந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி நீங்கள் மாறணும். ரொம்ப முக்கியம் அது. அதனால் கவனம் செலுத்துங்க. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற 9th 10th 11th 12th கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு பேசுங்க நீ. அப்போ நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, நிறையா உட்காந்துருந்தாங்க. கிறிஸ்தவர் அல்லாத பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைகளும் இருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சில ஆலோசனை, படிப்புக்கு வேண்டிய ஆலோசனை, பரிசுத்தமாக இருக்க வேண்டிய ஆலோசனை எல்லாம் சொல்லிவிட்டு பேரண்ட்ஸுக்கு சொன்ன பாருங்க, பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீங்க இப்படின்னு சில ஆலோசனை சொன்னேன். பிள்ளைகள் கை தட்டுறாங்க. அப்படியே பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படின்னா பிள்ளைகள் எவ்வளோ பெரிய காரியத்தை உள்ளத்தில் அவங்க வச்சுருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். எங்களுக்காக இப்படி பேச ஆள் இல்லை அப்படின்றத நிறைய பிள்ளைகளுடைய ஒரு ஆதங்கம். நல்லா சொல்லுங்க அங்கிள் அப்படின்றாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த டீனேஜ் பருவத்தில் வாலிப வயசு வரும் வரைக்கும். ஏன்னா நீங்கள் அந்த வயசில் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும், அதில் என்னென்னு தெரியாது. அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு அந்த டீனேஜ் பருவம் தாண்டி காலேஜ் படிப்புக்குள்ளே போஸ்ட் கிராஜுவேட் படிக்க போயிட்டாங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். லைஃப்பில் தீர்மானம் எடுக்க தெரியும். டீனேஜ் பருவத்தில் தீர்மானம் எடுக்க தெரியாது. அவங்களுடைய மனநிலையில் அலசடிப்படும். அது சொல்லுவாங்க, என்ன படிக்க போகிறேன்? அவங்க அம்மா சொல்கிறாங்க, பிரதர் 6 மாதத்துக்கு முன்னால் நான் இதை படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். 3 மாதம் கழித்து இல்லை நான் இதான் படிக்க போகிறேன் அப்படின்றான். 1 மாதம் கழித்து இல்லை நான் இதான் படிக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, இந்த 6 மாதத்துக்குள்ளே 4 சப்ஜெக்ட் சொல்லிட்டா பிரதர் அப்படின்னா. அந்த வயசில் அப்படி தான். ஒருத்தர் ஒன்று சொன்ன உடனே டக்குன்னு அதை படிச்சிடணும்னு தோணும். இன்னொருத்தர் இது பெஸ்ட்டுன்னு சொன்னோடனே அதை படிக்க தோணும். தீர்மானம் எடுக்கிறதுல ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த வயசு. நீங்கள் பிள்ளைகளுக்கு நிதானமாக போய் ஜெபம் பண்ணு, வேற வாசி, ஆண்டவர்கிட்ட பேசு, என்ன படிக்கணும் என்ன செய்யணும்னு கேளு. ஆண்டவர் அழகாக உன்னை கைட் பண்ணுவார். நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நானும் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உனக்கு தீர்மானம் எடுக்க உதவி செய்வார் என்பதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். படிப்பு காரியம் மாத்திரம் அல்ல. பிள்ளைகள் விளையாட்டில் சிறந்து விளங்கி வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா விளையாடலாம் கூடாது, படிப்பு தான் முக்கியம். அப்படி பேசாதங்க. பிள்ளைகளை உட்கார வச்சு படிப்பை விட்டுறக்கூடாது, கவனம் செலுத்தணும். விளையாடு, உனக்கு என்ன வேணும் நாங்கள் செஞ்சு தர்றோம், நீ சாதிக்கணும், எதில்னாலும் சாதிக்கணும், ஆண்டவர் கூட இருப்பார்னு சொல்லி கைட் பண்ணுங்க. உடனே ஒரு ஒரு முட்டுக்கட்டை போட்டு இப்படி தான் அப்படி தான் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு பேசினா பிள்ளைகளுக்கு என்ன வந்துடும்னா, ஏண்டா இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் அப்படின்ற ஒரு மனநிலை உண்டாகிவிடும். அதுக்கு தயவுசெய்து இடம் கொடுக்காதங்க. கவனமாக பிள்ளைகளை டீல் பண்ணுங்க. நான் சில வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறாங்க. நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவங்க காலேஜ் முடிஞ்சு வந்தாங்க பையன் பிள்ளைகள்லாம். அப்பா மேலே தோளில் கை போட்டு பையன் உட்காந்து பேசுகிறான். அம்மா தோளில் விளையாடிக்கிட்டு அந்த பிள்ளை பேசுது. அவங்க பேசலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரிய வித்தியாசமாக, ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகள் போல இல்லை, ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஜாலியாக எல்லோரும் பேசுகிறாங்க. ஸ்கூலில் நடந்தது, காலேஜில் நடந்தது, பையங்க பேசினது, பிள்ளைகள் பேசினது, அதெல்லாம் அவங்க அப்படி பேசுகிறாங்க. நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுடைய மகள் இப்போ வாலிப பருவம் வந்துட்டா, காலேஜுக்கு போகிறா, பிரச்சனை இதெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறேன், இந்த காலம் கோ எஜுகேஷன் சேர்ந்தானே படிக்கிறாங்க. நான் சொன்னேன், அவங்க கூட படிக்கிற எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். யார்கிட்ட பையன்கிட்ட பேசினாலும் கண்ணுக்கு கண் பார்த்து பேசு, நேரடியாக பேசு. தாய் சொல்லி கொடுத்துருக்கா, நேரடியாக பேசு, கண்ணுக்கு கண்ணை பார்த்து நேரடியாக பேசு. எதுக்கு குறிஞ்சிக்கிட்டு தலையை குறிஞ்சிக்கிட்டு அப்படிலாம் பேச, நேருக்கு நேரம். அவன் ஃப்ரெண்டு உன் கூட படிக்கிற, அவ்வளோதான். படித்து முடிச்சுட்டு அவன் ஒரு பக்கம் போவா, நீ ஒரு பக்கம் வருவேன். மனசில் அதை ஆழமாக பதிச்சுக்க, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அது மாதிரி உள்ளத்தில் பதிச்சுக்க. அதனால் பாருங்கள், படிக்கிற காலத்தையும் படித்து முடித்து மேரேஜ் வரைக்கும் ஒரு காரியத்திலும் அவங்க இடம் கொடுக்கலை. சாட்சியான்னு இருக்காண்டு ஒரு உதவி செய். தாயினுடைய போதனை அந்த பிள்ளை. அதனால் அம்மாக்கிட்ட எல்லாம் சொல்லுது.
இவன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறான், இவன் என்கிட்ட ட்ரை பண்ணுறான். அவங்க சொல்லிட்டாங்க, நீ இப்போ படிக்கிற வயசு, படித்து முடித்து வேலை பார்த்த பிறகு அதெல்லாம் தீர்மானிக்கணும். அது ஆண்டவர் உதவி செய்வார், நீ கவனமாக இரு, அவ்வளோதான். நேரடியாக பேசு, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி, பேச்சில் கவனம் செலுத்து. கவனமாக நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. நல்ல அந்த பிள்ளை இதை பிக்கப் பண்ணிச்சு, பிரச்சனையே இல்லை, நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி. அது மாதிரி கவனிக்கணும். அமெரிக்கா தேசத்தில் டீனேஜ் பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்பாங்க, ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்கிறாங்க, பிரதர், அதாவது நம்ம தமிழ் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படு, தமிழ் ஃபேமிலி. ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் வேறு, அவங்க கலாச்சாரம் வேறு. அவங்க காலேஜில் டீனேஜ் பருவம் வந்துட்டாலே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமா, நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கணுமா, இல்லாட்டினா எல்லாம் கேலி பண்ணுறாங்க ஸ்கூலில். அதிலே பிள்ளை டிப்ரெஷன் ஆயிடுதுன்றாங்க. என்னெல்லாம் பிரச்சனை வருது பாருங்கள். உண்மையில் ஏன்ட்டு சொன்னேன், மகள் டிப்ரெஷன் ஆகிடுறா பிரதர், எதுக்கு நான் இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னு எல்லோரும் கேலி பண்ணுறாங்க என்ன. நான் சொன்னேன், அதெல்லாம் பெருசாக எடுக்கவே கூடாது. உலகம் அப்படி தான். உலக மக்கள் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பாவம் செய்யாட்டா அவங்களுடைய மனசாட்சியை பாதிக்கும். அதனால் நம்மளையும் பாவத்துக்குள்ளாக்க பேசுவாங்க. எதையும் சட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்ல நீ கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை இயேசு சொன்னபடி தான் நீ சொல்லி தைரியப்பட சரியங்கள். அந்த மகளுக்குள்ள தைரியத்தை உண்டாக்கணும். உலகம் போதே, உலகத்தில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, நம்மளும் எப்படி இருக்கான்னு நினைக்கக்கூடாது. அங்கே ஒரு டீனேஜ் பருவத்தில் வாலிப பையன் பொண்ணோட இருக்கிற ஒரு ஃபேமிலியை தெரியும். எப்படி அமெரிக்காவில் பிள்ளைகள்லாம் வளர்த்து இப்படி செய்கிறீங்க. நிறைய பேருக்கு பயம். சிலர் பிள்ளைகள் டீனேஜ் பருவம் வந்த உடனே அமெரிக்கா விட்டு வந்துடுறாங்க. நான் அப்படி குடும்பத்தை பார்த்துருக்குறேன். அந்த தேசத்தில் பிள்ளைகளே வாலிப வயசில் நம்ம வளர்த்து ஆளை கொண்டு போகிற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்த ஆட்களும் எனக்கு தெரியும். அதே சமயத்தில் அங்கே பிள்ளைகளை நல்லா போதித்து ஜெபம் பண்ணி கரெக்டாக வளர்த்து நிறுத்தினவங்களும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு பிரதர் சொன்னாங்க, அமெரிக்காவில் படிக்கிற பாய் நல்ல விளையாட்டுலலாம் திறமை, அது மாதிரி விளையாட்டில் திறமையாக இருந்தாக்கி நிறைய பிள்ளைகளுடைய அட்ராக்ஷன் வந்துடும். சொல்லிக் கொடுத்தாங்க, நீ இயேசுவுக்கு சொந்தம், உன் வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தம், நம்மெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள். நீ படிக்கிற அதில் எல்லோரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஓகே, கவனமாக இரு, அதனால் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணு, எல்லாத்துக்கிட்ட அன்பாக இரு, நேசி, அவ்வளோதான். ஸ்கூலில் படிக்கும்போதே சில பிள்ளைகளுடைய விளையாட்டு திறமை பார்த்துட்டு பேசும்போது சொல்லிட்டானா, என்கிட்ட தவறான எண்ணத்தோடு பழகாத, நான் வேறு ஒருவருக்கு சொந்தம், என் எதிர்காலத்தை அவர் தான் தீர்மானிக்கணும், அது வரைக்கும் நான் என் எதிர்காலத்தை தீர்மானிக்க மாட்டேன், இப்போ எந்த டிசிஷனும் நான் எடுக்க மாட்டேன், அந்த நோக்கத்தோடு என்கிட்ட பழகாத என்பதாய் பெண் பிள்ளைகிட்ட டைரெக்டாக சொல்லிட்டாங்க. உண்மையில் அந்த பிறகு சொன்னாங்க, ஒரு நாள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அந்த சில பிள்ளைகள் உங்கள் பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகுது இங்கிலீஷில். அங்கே உள்ள ஆங்கிலம் பேசக்கூடிய வெள்ளைக்கார பிள்ளைகள். அப்போ அதன் பிறகு பாருங்கள், பெற்றோர் ஜெபம் பண்ணி நல்ல வாழ்க்கை, இன்னைக்கு குடும்பமாக ஆசீர்வாதமாக நல்லா இருக்கிறாங்க. எல்லா தேசத்திலும் எல்லா இடத்திலும் அந்த வயதுக்கேற்ற சோதனை வரும். என்ன சாத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். பிள்ளைகள் மூலமாய் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடணும், பிள்ளைகள் மூலமாய் உங்களுக்கு வேதனை கொண்டு வந்துடணும், பிள்ளைகளுக்கு கண்ணி வைக்க பல திட்டங்களை தீட்டுவான். முதல்ல பிள்ளைகளுக்கு ஜெப உதவி செய்யுங்க, தினம் தவறாமல் ஜெபிங்க பிள்ளைகளுக்கு. அதுவும் அந்த இளமை பருவத்தில் வரும்போது ரொம்ப ஜெபிக்கணும். என் பிள்ளைகளை நீங்கள் விசுவாசிங்க, கத்தர் விட்டுற மாட்டார் நம்ம பிள்ளைகளை. ஆண்டு நீங்கள் கரெக்டாக ஜெபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தேவன் ஒரு நாள் நம்ம பிள்ளைகளை சாத்தானுடைய கண்ணில் அகப்பட விடவே மாட்டார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. அன்று சொல்கிறார்ல, உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லி அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, என் குடும்பம் உமக்கு சொந்தம், என் பிள்ளைகள் உமக்கு சொந்தம், என் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், வெளியே அனுப்புகிறோம், உலகம் பயங்கரமாக இருக்குது, எங்கள் பிள்ளைகள் நீங்கள் தான் பாதுகாக்கணும். விசுவாசிங்க, ஜெபிங்க. அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுங்க. அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், கவனமாக போன வரணும் அப்படின்னு பிள்ளைகளை சொல்லணும். அது மாதிரி செல்ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதில்ல. பிள்ளைகள் தப்புக்குள்ளே போயிட்டுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த கண்ணில் அகப்பட்டு கொண்டா அப்போ ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி கொடுக்கணும். இதுக்குள்ளே என்னென்ன தவறான காரியத்தை பிசாசு கொண்டு நம்மை வீழ்த்த முடியும், நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும், அதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பாருங்கள், ஒரு காலேஜில் படிக்கிற பிள்ளை சென்னையில் காலேஜில் படிக்கிறதுங்க, மெட்ராஸ் சிட்டியில் காலேஜில் படிக்கிறது. அப்போ அவங்க சொன்னாங்க, செல்ஃபோன், சாதாரண செல்ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லை, சாதாரண ஃபோன். நான் பார்த்துட்டு, என்ன எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, நீ இவ்வளோண்டு இந்த ஃபோன் வச்சுருக்க அப்படின்னு. சரி, எனக்கு எதுக்கு அங்கே அது? அவன் சொல்கிறேன், நான் ஸ்கூல் +2 முடிக்க வரைக்கும் நான் செல்ஃபோனை யூஸ் பண்ணலை,
எனக்கு வேலையில் அனுப்புகிறாங்க, வேலையில் ஏறி நான் வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளோதான். இப்போ காலேஜுக்கு வர்றதுனால நான் வந்து காலேஜ் முடிஞ்சிட்டா பஸ் ஏறுறேன்னா எங்கே இருக்கேன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அதுக்கு சாதாரண ஒரு சின்ன ஃபோன், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதுக்கு எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இது போதும். இந்த வயசில் நான் படித்து முடித்து ஃபேமிலியாக வேலை பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கிக்கிடுவேன் பாருங்க. அதான் பிள்ளையினுடைய மெச்சூரிட்டி. இது எத்தனை பேர் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 வயசில் ஸ்மார்ட் ஃபோன் கேட்குதில்ல, ஏன் அதுக்கு கீழே 5 வயசில் கேட்குதில்ல, நான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்னு. ஏன்னா நீங்கள் நம்ம அப்படி பழக்கிறோம்ல, உட்கார வச்சு பிள்ளை தொந்தரவு கொடுக்கூடாதுன்றதுக்கு செல்ஃபோனை கொடுத்துட்றாரு. அதனால் அது உட்காந்து கார்ட்டூன் பார்க்க ஆரம்பித்து ஒன்றா அதெல்லாம் பார்த்து விளையாடுறேன்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளே வந்துடுது. நம்ம தான் காரணம். கவனம் செலுத்தணும். அது மாதிரி பிள்ளைகளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த லேப்டாப்புக்குள்ளே என்ன இருக்குது, எதுக்கு பயன்படுத்த போகிற, எதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன், தப்பான காரியம் எது உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. கவனம் செலுத்தணும், கவனிக்கணும் பிள்ளைகள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க. சின்ன ஒரு மாற்றம் வந்தாலும் உடனே பிள்ளைகளை நீங்கள் கவனித்து ஜெபம் பண்ணணும், ஆலோசனை கொடுக்கணும். பிள்ளை முன்னால் மாதிரி பேச மாட்டேங்கிறா. 2 பிள்ளைகளுமே ரூமுக்குள்ளே காலேஜ் முடிஞ்சு வந்த ரூம் கதவை திறக்க மாட்டேங்கிறான். சாப்பிட்டு வந்து நேராக உள்ளே போயிடுறான், ஃபோனோட வர்றான், ஃபோனோட போகிறான். மகளும் அப்படி தான் இருக்கிறா. அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாகிடணும், ஜெபிக்கணும் முதல்ல. அப்புறம் பிள்ளைகளை உட்கார வச்சு பேசணும். வீட்டுக்கு வந்தால் நாங்கள்லாம் இருக்கிறோம், எங்களோட பேசு. வெறும் செல்ஃபோன் வாழ்க்கை கிடையாது, மூடி வை. இதெல்லாம் ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டா பிள்ளைகள் அந்த பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. முதல்ல நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாறுறது கஷ்டம். என்ன திடீர்னு என்ன வந்து இப்போ செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்றீங்க, திடீர்னு வந்து என்கிட்ட வந்து இப்போ அதை பார்க்காத இதை பார்க்காத பேசாதுன்றீங்க. அப்போ ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லியிருந்தால் பிள்ளைகளுக்கு விளங்கும். நீங்கள் அதை கவனம் செலுத்தணும். நிறையா பாருங்கள், வாலிப ரூமுக்குள்ளே இருந்துக்கிறான், வீட்டுக்கிட்ட பேசுகிறது இல்லை. சாப்பிட உட்காந்து கூட ஒரு தட்டில் வாங்கிட்டு செல்ஃபோனோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. நீங்கள் ஜெபம் பண்ணி கவனமாக இந்த காரியத்தில் டீல் பண்ணணும். ஏன்னா அவங்க பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க. சாத்தான் செல்ஃபோனுக்குள்ளே கண்ணி வச்சுருக்கிறான், லேப்டாப்புக்குள்ளே கண்ணி வச்சுருக்கிறான். எல்லா இடத்துலையும் கண்ணிகளை வைத்து பிள்ளைகளை சிக்க வச்சு அவங்கள தேவனை விட்டு வழி விலக பண்ண என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பிசாசு செய்து வைத்திருக்கிறான். அப்போ முதல்ல நீங்கள் ஜெப உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் எடுத்து பேர் சொல்லி ஜெபிங்க. அந்த ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். அடுத்தது பிள்ளைகளோடு உட்காந்து பேசணும். அவங்க கோபப்பட்டு போனாலும் அடுத்த நேரம் உட்கார வச்சு எப்படியாவது பேசணும். சில பிள்ளைகள் அப்படியெல்லாம் வரவே மாட்டேன்னு அரங்கண்டா போனாங்கன்னா சம்திங் ராங். ஏதோ ஒரு பிசாசனுடைய போராட்டம் இருக்குது. நல்ல ஆவிக்குரிய உங்களுடைய பாஸ்டர்கிட்ட போதுட அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கிட்ட சொல்லி ஜெபிக்க வைங்க. உபவாசம் எடுங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யணும். எவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை? இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் காரியத்தில் கவனிக்கணும், செய்யணும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உட்காந்து அழுதுகிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் கவனம் செலுத்தணும். ஒரு சமயம் ஒரு உண்மை சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு ஜட்ஜி, பிரபலமான ஒரு நீதிபதி, அவர் வந்து சட்ட புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறார். இந்த சட்ட புஸ்தகம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதி பெரிய பெயர் புகழ் பெற்ற ஒரு ஜட்ஜி. அவர் ரொம்ப நாளாக எழுதி பெரிய புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதுக்கு அப்ளாஸ் வாங்கி அதுக்காக பாராட்டெல்லாம் பெற்ற ஒரு ஜட்ஜி. அவருடைய மகன் பெரிய குற்றத்தை செய்து அகப்பட்டு கொண்டா போலீஸில். ஒரு குற்றவாளியாய் அவனை ஒரு கொலைகாரனாக கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க. ஜட்ஜ் அவனை விசாரித்து ஜட்ஜ் அவனை பார்த்து, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஜட்ஜு, சட்ட புஸ்தகம்லாம் எழுதினவங்க, இவ்வளோ பிரபலமான ஜட்ஜுடைய மகன் நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டே தம்பி, நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிற்கிறியே, ஏன் இப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் இன்றைக்கு குற்றவாளி கொண்டில் ஒரு குற்றவாளியாய் தவறு செய்தவனாய் நிற்கிறதற்கு காரணமே எங்கள் அப்பா தான் என்று சொன்னான். ஜட்ஜி அதிர்ந்துட்டார். என்ன தம்பி சொல்கிற நீ? அவர் எவ்வளோ ஒரு நீதியான ஒரு நீதி அரசர், அப்படி ஒரு நல்ல ஜட்ஜி, எவ்வளோ அருமையான புத்தகம்லாம் எழுதி எங்கள் நீதித்துறைக்கு உதவி செய்தவர், உங்கள் அப்பா தானே சொல்கிறேன். அப்போ சொன்னால், நான் இளம் வாலிப வயசில் வந்தபோது ஸ்கூலில் பிரச்சனை, காலேஜில் படிக்கும்போது காலேஜில் பிரச்சனை, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்த சோதனை நெருக்கம், என்ன தீர்மானம் எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஆலோசனை கேட்க எங்கள் அப்பாக்கிட்ட போகும்போதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, புக்கு வாசிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னா, அப்பா ரொம்ப பிஸிடா, நான் அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன்டா, நான் பிறகு சொல்கிறேன்பாங்க, அவ்வளோதான், நோ டைம். நான் போகும்போதெல்லாம் எங்கள் அப்பா புக்கு எழுதிக்கிட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னு சொன்னால் கூட ரொம்ப பிஸிடா, அப்பா ரொம்ப பிஸின்னு சொல்லி என்னுடைய பிரச்சனை அவங்க கேட்கவே இல்லை.
நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கேட்க நீ அப்பா கிட்ட போகும்போதெல்லாம் எனக்கு டைமே அவங்க கொடுக்கல. நான் இவ்வளோ நாள் போய் பார்த்தேன், வாசலில் நிற்பேன், ரூமுக்குள்ளே போவேன், கோ நான் முக்கியமான வேலையில் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான ஆட்கள், தவறான ஆலோசனை, நான் இந்த அளவுக்கு குற்றவாளியாய் மாறினதற்கு காரணம் என் தகப்பனார் என்று சொன்னான். யோசித்து பாருங்கள். அந்த ஜட்ஜி பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு சொன்னார், இவ்வளோ பெரிய புக்கை எழுதி பிரபலமாகி பெயர் புகழை பெற்றுக்கொண்டார், ஆனால் அவருடைய மகனை இழந்து விட்டார் என்பதாய் அவர் சொன்னார். நீங்கள் இவ்வளோ பணம் சம்பாதி எல்லாம் உங்களுக்காக தானே பணம் காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் கடை கடை கடை, ஆஃபீஸு கேட்டால் உங்களுக்காக தானே பணம் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு தானே வேலை செய்கிறேன். பிள்ளை கேட்பாங்க, அப்பா கொஞ்சம் வாங்க, கடைக்கு போகணும், டைம் இல்லை. அம்மா கொஞ்சம் வாங்க, என் கூட துணைக்கு ஒரு பொருள் வாங்கணும், டைம் இல்லை. யாரையும் அவங்களை கூட்டு போ பக்கத்து வீட்டில் அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போ. பிள்ளைங்களுக்கு டைம் கொடுக்கல. நீங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய பாவம், உணர்ந்து கொள்ளுங்க. அதனால் பிள்ளைகள் தவறான தீர்மானத்துக்குள்ளே போவதற்கு வாய்ப்புகள் உண்டாகி விடுகிறாரு. எனக்காவது யோசித்து பார்த்தீங்களா? அதை இன்றைக்கி டைம் கொடுக்கணும்ல உங்கள் பிள்ளைகளுக்கு, அவங்களோட உட்காந்து பேசணும்ல. என்னங்க அதை விட என்னங்க ஆசீர்வாதம் இருந்துச்சு? இந்த பிள்ளைகளோடு உட்காந்து பேசுகிறது, விளையாடுறது, சிரிக்கிறது, இதெல்லாங்க ஒரு பெரிய குடும்பத்தின் ஆசீர்வாதம். அதுக்கே எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பணம் சம்பாதிப்பது வீண், அறிந்து கொள்ளுங்க. அந்த பிள்ளைகள் ஒரு நாள் சொல்லணும், பணம் சம்பாதிச்சு வீடு கட்டி கார் வாங்க என்ன பிரயோஜனம்? எங்கள் அப்பாட்ட என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சிரித்து பேசுனதே கிடையாது, அவர் பணம் இருக்குது. அப்படி தான் பிள்ளைகள் சொல்லுவாங்க. நிறைய பேர் உள்ளத்தில் காயப்பட்ட உள்ளத்தோடு பிள்ளைகள் இருக்காங்க. பேரண்ட்ஸை குறித்த காயத்தோட வெளியே சொல்லுவதில்லை. சில பிள்ளைகள் அழுகையோடு சொல்லுவாங்க. உண்மை, நான் பார்த்துருக்கிறேன். இத்தனை பிள்ளைகள் பையங்க பேசுவாங்க, எங்கள் வீட்டில் இப்படி நடக்குது அங்கே, என்னுடைய உணர்வை புரிந்து கொள்றதுக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. அது மாதிரி சொல்கிற பையங்க இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், உங்கள் குழந்தைகளை எப்படி வச்சுருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளோடு உட்காந்து உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டிருக்கீங்களா? நான் சொல்கிறதா நீ படிக்கணும் அப்படின்னு படிக்க வைக்கிறீங்களே, உன் பிள்ளைகிட்ட நீ என்ன படிக்க விரும்புகிறேன்னு கேட்டிருக்கீங்களா? பிள்ளைகளுடைய விருப்பத்தை கொஞ்சம் கவனித்து அவங்க போக்கில் நீங்கள் விட்டு ஹெல்ப் பண்ணிங்கன்னா பிள்ளைகள் சாதிப்பாங்க, பெரிய ஆளாக வருவாங்க. தேவன் அவளை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உங்கள் காலத்தை விட உங்களுடைய பிள்ளைகளுடைய காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கவனம் செலுத்துங்க. அதனால் பிள்ளைகளை நீங்கள் நேசிங்க, பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க. வயசுக்கு ஏற்றபடி சின்ன பிள்ளைகள்னா சின்ன பிள்ளைகள் அந்த சுபாவத்தில் இருப்பாங்க. டீனேஜ் பருவம்னா அந்த சுபாவம் வேறு. கொஞ்சம் அதை கடந்து வந்துட்டாங்கன்னா மெச்சூரிட்டி வந்துடும். அப்போ அவங்க பேசுகிறது நடக்கிற வித்தியாசமாகிரும். அது மாதிரி ஒவ்வொரு வயசுக்கு ஏற்றபடி பிள்ளைகளுடைய மனநிலையில் மாற்றம் வரும். இதெல்லாம் நீங்கள் கவனித்து பிள்ளைகளை அழகாக நடத்திட்டிங்கன்னா உங்கள் குடும்ப சொர்க்கமாயிரும், மோட்சமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு தந்த நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகள், இந்த உறவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. அடிமை மாதிரி நடத்தாருங்க. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ஹிட்லர் வந்துட்டார், அப்பா ரூமுகளை ஹிட்லர். எப்படிங்க அந்த குடும்பம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஹிட்லர் வந்துட்டார், கண்டிப்பு தான், அசைய முடியாது, சிரிக்க முடியாது, பேச முடியாது. அப்பா இருந்தால் சிரிக்க கூட முடியாது. பிள்ளைகள் அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே அப்போ எப்படி தகப்பம் பாருங்கள். தவறு அதெல்லாம், அப்படி இருக்கக்கூடாது. மரியாதை கலந்த பயம் இருக்கலாம், அது வேறு. அப்பான்னு ஒரு மரியாதை, அது வேறு. பேச முடியாது, சிரிக்க முடியாது அப்பா இருந்தால், அப்படி இருக்கக்கூடாது. வீடு கலகல, நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அதுக்கு தான் நாங்கள் குடும்ப ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆண்டவர் பிள்ளைகளோடு உட்காந்து பேசி உங்கள் அனுபவத்தை சொல்லலாம். அப்பாவை எப்படி தேவன் ஆசீர்வதித்து கொண்டு வந்தால், எப்படி இருந்தேன், எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்தேன், ஆண்டவர் எப்படி என்னை நடத்தினார். பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனுபவத்தை. அது மாதிரி பிள்ளைகளுடைய அனுபவத்தை கேளுங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, உனக்கு ஆண்டவருக்குள்ள அனுபவம் எப்படி, ஆண்டவரோட என்ன பேசுவார், என்ன பேசியிருக்கிறாரு. பிள்ளைகிட்ட பேசுங்க, ஆவிக்குரிய காரியம் பேசுங்க, படிப்பின் காரியம் பேசுங்க. பிள்ளைகள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அதை குறித்து அவங்கள்ட்ட பேசுங்க. ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க, ஹாப்பி ஆகிடுவாங்க. அதுக்கு தானே குடும்பம். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல, அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு இப்போ ஒரு சிலர் நம்முடைய நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். நீங்கள் எங்கோ தவறி இருக்கிறீங்க, ஆண்டவர் பேசுகிறார்ல. இப்போ சொல்லுங்கள், ஐயோ ஆண்டவரே, நான் தவறி இருக்கிறேனே, என் பிள்ளைகள் காரியத்தில் என் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், பிரச்சனை புரிந்து கொள்ளாமல் நான் தவறி இருக்கிறேன்னு மன்னிச்சிருங்க. இன்றையிலேருந்து என் பிள்ளைகளோடு உள்ள உறவை நான் சரிப்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? அவங்க பிள்ளைகள் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவங்கள்ட்ட பேசி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாரத்தில் ஒன்று வெளியே கூட்டு போங்க. ஆமாம், கடற்கரை இந்த கடற்கரைக்கு கூட்டு போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க பிள்ளைகளோட. பார்க் இருந்தால் பார்க் கூட்டு போய் உட்காருங்க.
வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஃப்ரீ அவனுக்கு என்ன வேணும் வாங்கி அப்பா அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுங்க. டைமே கிடையாது, காசு தர்றேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. காசு யாருக்கு வேணியா? நாளைக்கு இந்த பிள்ளைகள் லட்ச லட்சமாக சம்பாதிக்கும். இந்த அன்பு கிடைக்குமா? இந்த உறவு கிடைக்குமா? யோசித்து பாருங்கள். அதனால் நீங்கள் இப்போ ஆண்டு விட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தவறு செய்திருக்கிறேன். என் பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் பிள்ளைகளை கொடுத்தீங்க, பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளலை, ஆசைகளை புரிந்து கொள்ளலை. நான் என் விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன், நான் தப்பாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்னையிலேருந்து என் பிள்ளைகளோட நான் இப்படி ஐக்கியப்படணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ உங்களுடைய குடும்பமே ஒரு குட்டி மோட்சமாக மாறிடும். ஜெபிக்கலாமா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தலை, இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் சரியாக என் பிள்ளைகள் காரியத்தில் நடந்து கொள்ளலை, எனக்கே அது தெரியலை, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு இனிமேல் என் பிள்ளைகள் காரியத்தில் நான் சந்தோஷமாக ஞானமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை கேளுங்க. முதல்ல உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் இருதயத்தில் கை வைத்து என் பிள்ளைகள் காரியத்தில் நான் தவறிட்டேனே, நான் தப்பு விட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னியும். நீர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் என் பிள்ளைகள், நீ கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் என் குழந்தைகள். அவங்க மேலே நான் கவனம் செலுத்த, செபிக்க, அவங்களோட பேச, அவங்களோட உறவாட, அவங்களை சந்தோஷமாய் வைத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்க, உதவி செய்யுங்க. என் தவறை மன்னித்து அதை சரிப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. இன்று முதல் என் வீட்டுக்குள்ள உறவுகள் சரிபடட்டும், அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகளோடு மகிழ்ந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பம் அப்படி மாறட்டும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படி யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த சகோதரன் அந்த சகோதரியை தொடும், அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதியும், இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் குடும்பத்தில் பெற்றோரோடு மகிழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் செய்யும். நீர் அப்படி ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.